எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் நம்ம இடத்துல கேட்கிற கேள்வி, நாள் முழுவதும் நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தோடும் பணவரவோடும் இருப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்? ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள். நாங்கள் பூஜைகள்லாம் ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டோம், வழிபாடுகளையும் நாங்கள் ரொம்ப அதிகமாகலாம் செய்ய மாட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்க. எங்களுக்கு நாள் முழுவதும் குறைவில்லாதபடி செல்வகடாட்சம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு மேஜிக் ட்ரிக்கை சொல்லித்தர போகிறேன். என்னங்க மேஜிக் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதாவது மேஜிக் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு அதிசயம் மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, அதிசயம் நடக்கும். நீங்கள் அப்படியே வியந்து வாயை பிளந்து எங்கள் லைஃப் இட்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களோட மைண்டை கொண்டு போகிறது தான் இந்த ஒரு ட்ரிக்கு. நிறைய பேர் விடிஞ்சால் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தூங்குறவங்க உண்டு. இன்னும் சில பேர் தொழில் செஞ்சிட்ருப்பாங்க, கடன் பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் லைஃப்பில் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருக்கிறவங்க நிறைய பேர். இப்படி இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக இறை நாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். வீணான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவை வரவே வராது. காலையில் எழுந்தவுடன் முதல் வார்த்தை, ஃபஸ்ட்டு வேர்டே இறை நாமமாக இருக்க வேண்டும். சில பேர் கேட்பாங்க, சார் காலையில் எந்திரிச்சு காஃபி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு தாட்டி மூஞ்சி கழுவிட்டு அப்புறமேட்டு குளிச்சுட்டு இத்தனை வேலை நாங்கள் செய்வோம் அப்படின்பாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டு சுவாமியினோட பெயரை சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இறை நாமத்தை நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லிடணும். காலையில் எழுந்து வாய் கொப்பளிச்சுட்டு உடனே சொன்னாலும் சரியே. சார், வாய் கொப்பளிக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டில் நம்மளை டென்ஷன் பண்ணிடுவாங்க, நம்ம வீட்டில் அதுக்குன்னே இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சோடனே எதையாவது போட்டு டும் டும்னு உருட்டுவாங்க, நம்மளுக்கு கோவம் வந்துடும். என்ன உருட்டுற அப்படின்ட்டு நம்ம கேட்டுருவோம். கொஞ்சம் அதெல்லாம் சிரமம் சார், ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன் அப்படின்னா வாயை நீங்கள் கொப்பளிக்கலைனாலும் பரவாயில்ல, வாயை நீங்கள் கொப்பளிக்கலைனாலும் பரவாயில்ல. எப்படி சார் வாயை கொப்பளிக்காமல் எப்படி சார் இறைநாமத்தை முதல்ல சொல்கிறது அப்படின்னு கேட்டால், முடிந்தால் இரவு தூங்கும்போது வாய் அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இரவு தூங்கும்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இறைநாமத்தை சொல்லிவிடுங்க. உங்களுக்கு நைட்டு ப்ரஷ் பண்ணுற ஒரு நல்ல பழக்கமும் வந்துடுச்சு, இறைநாமத்தை சொல்கிற அந்த ஒரு நல்ல செயலும் வந்துடுச்சு இல்லையா? ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இறை நாமத்தை
சொல்வதனால் நாம் அடையிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்தியினுடைய உயர்ந்த நிலையே நாம ஜபம்தான். இறைவனினுடைய நாமங்களை ஜபிக்கிறது தான் பக்தியின் உயர்ந்த நிலை. அந்த நாம ஜபத்தை தொடர்ச்சியாக ஜெபித்தோம்னு சொன்னான், நம்மை மறந்து அவனே கதியென அவன் நாமத்தை சொல்லுபவர்களுக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கும். இந்த காலத்தில் சித்தர்கள்லாம் என்னங்க பண்ணுவாங்க, அல்லது அசுரர்கள் என்னங்க பண்ணுவாங்க, இறைநாமத்தை தொடர்ந்து சொல்லுவாங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க, இல்லை ஓம் பிரம்மதேவாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், இதெல்லாம் ஆகும் இல்லையா? இது மாதிரி இறைவனினுடைய நாமங்களை தொடர்ச்சியாக சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு நன்மை. அதிலும் காலை எழுந்தவுடன் முதல் வார்த்தை இறைநாமமாக இருந்தால் சொல்லும் மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேஜிக் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேஜிக் ட்ரிக், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நாம் செய்கிற ஒரு கடமை ஒன்று இருக்குது. இது பல பேர் செய்கிறதில்ல. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோமாங்கிறதே ஒரு கேள்வியாக தான் இன்றைக்கி பல பேர்கிட்ட இருக்குது. கேட்டால், எங்கே சார் காலையில் எழுந்திரிச்சு எங்கே போய் குளிக்கிறது, வீட்டிலலாம் இருந்துட்டாங்கன்னா சாயங்காலம் தான் குளிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு ஒரு பூ, நீங்கள் வீட்டில் பூச்செடி இருக்குது சார் அப்படின்னா ஒரு பூ பறித்து இறைவன்கிட்ட வச்சு, உங்கள் வீட்டு பூஜை நாள் சரி, இல்லை சுவாமி ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோக்கிட்ட அந்த பூவை வச்சு நீங்கள் சுவாமியை வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? எனக்கு இந்த பிறப்பை கொடுத்த உனக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நீயே துணையாக இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு அவன்கிட்ட காலையில் எந்திரிச்சவொடனே அந்த ஒத்த பூவுக்கு 1000 வேண்டுதல் வைக்கிறது. சுவாமியே அடப்பா நீ உன் பூவை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இறைவனிடத்தில் உயர்ந்த பக்தியோடு இருப்பவர்கள் என்ன தெரியுமா வேண்டுவாங்க? எப்பயும் உன் நினைவில் நான் இருக்கணும், அதுக்கான வரத்தை கொடு. எப்பயும் உன் பாதுகாப்பில் நான் இருக்கணும், அதுக்கான வரத்தை கொடுன்னு தான் கேட்பாங்க. எனக்கு கார் கொடு, வீடு கொடு, தோட்டம் கொடு, இந்த மாதிரிலாம் இறைவன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா நாம் ஒரு செல்ஃபிஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் அப்படி தான் கேட்குறோம், ஏதோ ஒரு தேவைக்காக தான் கேட்குறோம். அதில் ஒரு அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் கிருஷ்ணர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பப்படுது. அப்போ என்ன கேள்வினா, கிருஷ்ணா, இந்த கௌரவர்கள் இருக்கிறாங்க, அதுமாரி பாண்டவர்கள் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் பொதுவாக விதுரர், பீஷ்மர், துரோணர் போன்றவர்களெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே உயரியவர்கள், உன்னை வழிபடுபவர்கள். இதில் யார் கிருஷ்ணா உன்னோட பரம பக்தர் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கிருஷ்ணர் ஒரு பதில் சொல்கிறார். என்னோட பரம பக்தர் யார் தெரியுமா? குந்தி மாதாங்கிறார். என்னங்க குந்திங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன குந்தி மாதா என்ன உங்களோட ரொம்ப பெரிய பக்தை அப்படின்னு கேட்டால் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாராம், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்பீங்க, குந்தி மாதா மட்டும்தான் என்கிட்ட என்ன கேட்பாங்களாம், எனக்கு கஷ்டத்தை கொடுன்னு கேட்பாங்களாம். இது என்னடா விசித்திரமாக இருக்குது, யாராவது கஷ்டத்தை கொடுன்னு இறைவன் இடத்துல கேட்பாங்களா? ஆனால் குந்தி தேவி கேட்பாங்களாம். ஏன் கேட்குறாங்க தெரியுமா? நம்ம கஷ்டம் வரும்போது தான் இறைவனை நினைப்போம். இன்னும் சொல்ல போனால் அதிகமாக இறைவனை நினைப்போம். சந்தோஷப்படும் போது ஓகே காட் தேங்க்யூ அப்படின்ட்டு விட்டுருவோம். அதுக்கு மேலே ஒரு 2 நிமிஷம் இறைவன் மனதில் நின்னார்னாவே பெரிய விஷயம். ஆனால் துன்பம் வரும்போது அணு நொடியும் இறைவா காப்பாற்று இறைவா காப்பாற்றும். அதே குந்தி கேட்டாங்களாம், எனக்கு வாழ்க்கைலாம் கஷ்டத்தை மட்டுமே கொடு, அந்த கஷ்டம் கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் என்றைக்கும் நினச்சிட்டே இருக்க முடியும்னாங்களாம். இது எவ்வளோ பெரிய பக்தி நினச்சி பாருங்க. இதுதான்
உண்மையான இறைவன் மீது வெற்ற பற்று. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதோட லைஃப் முடிஞ்சிருச்சுங்கிறோம். இதுக்கு மேலே ஒரு உன்னதமான ஒரு உயரிய வாழ்க்கை இருக்குது, அது இறைவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாழும் காலத்தில் அவன் நாமம் சொல்லி அவனிட்ட கட்டளைகளை செய்து முடிக்கணும். கிருஷ்ணன் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாரு, உனக்கான பணியை நீ செய். நீ அவங்களோட யுத்தம் புரிந்து அவர்களை சாய்க்கவில்லை என்றாலும் அவர்கள் ஒரு நாள் மரணத்தை தழுவுவார்கள். உனக்கான கடமை போரை நிகழ்த்துவது. அவங்க மரணம் அடைகிறாங்க இல்லை நீ மரணம் அடைகிற, இதெல்லாம் ரெண்டாவது காரியம். உனக்கான தர்மத்தை நிறைவேற்று. அது மாதிரி உங்கள் கடமைகளை செய்யுங்க. நடப்பது யாவும் நன்மைக்கு. ஏன்னா அதை சொல்கிறேன்னா, பல பேர் இறைவனை வணங்குறதையே விட்டாச்சு. இப்போ சமீப காலமாக நிறைய பேர் இந்த இறை நம்பிக்கையில் அதிகமாக ஈடுபடுறாங்க. இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. சந்தோஷமே. பொதுவாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், அனுதினமும் இறைவனை ஒரு முறையாவது நினைக்கணும். அவன்கிட்ட எனக்கு இந்த பிறவி கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி அவனுடைய உதவியை நம்ம டெய்லி கேட்கணும். அதுக்காக தான் ஒரு பூ வச்சு சுவாமியை வணங்க சொன்னேன். சார், எங்கள் வீடுகிட்ட பூச்செடி இல்லை, பூலாம் வைக்க முடியாது, இந்த பூ வாங்கி போடலான்னா பூக்காரமாக ஒரு முழம் பூ 100 ரூபா சொல்லுது. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. இப்போ நான்லாம் எப்படி இறைவனை கும்பிட்றது? ஒரு பச்சிலை. எப்படிங்க? ஒரு பச்சிலை. ஏதாவது ஒரு பூச்செடியோ இல்லை ஏதாவது ஒரு தாவரம் வீட்டுக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த தாவரத்திலிருந்து ஒரு இலைய பறித்து இறைவன்கிட்ட வச்சு கும்பிடுங்க. புரியுதுங்களா? அதை வச்சு, சுவாமி எனக்கு இந்த பிறவி நீ கொடுத்ததற்கு நன்றி, என்னோடு நீ துணையாய் நின்று என்னை காத்து ரட்சிக்கணும் இறைவான்னு வேண்டுங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிளுங்க. இது இதை நீங்கள் ரொட்டேஷனாக செஞ்சிங்கனாவே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். அதில் டவுட்டே கிடையாது. ரெண்டாவது, சூரியனை வழிபாடு செய்கிறது. சூரியனை பார்த்தீங்கன்னா பித்தாகாரகன் அப்படிங்கிற பெயரால் நாம் அழைக்கிறோம். அது என்னங்க பித்தாகாரகன் அப்படின்னா யாருங்க அப்படின்னா, தந்தை அப்படிங்கிறது தான் பித்தான்னு சொல்கிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் பிதாங்கிறவர் சூரியன். உலகத்தின் அத்தனை உயிர்களுக்கும் தந்தை யாருன்னா சூரியன் தான். அவர் தான் எல்லாமே. அவரை என்னைக்காவது கும்பிட்டுருக்கோமா? சூரிய நமஸ்காரம் செஞ்சுருக்கிறோமா என்னைக்காவது? என்னங்க சூரிய நமஸ்காரம்னு யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் யோகாசனம் மாதிரிலாம் செய்கிறாங்க. உக்காந்தாலே எந்திரிக்க முடியல, நாங்கள் எங்கெங்க செய்கிறது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. காலையில் இளம் வெயில் ஒரு 7 மணிக்கு சூரியன் அழகாக உதிச்சு மேலே எழும்புவார். அல்லது ஒரு 8 மணிக்கு கூட ஓகே தான். 8-8:30 வரைக்கும் கூட ஓகே. 9 மணிக்கு நல்லா சுட்டெரிக்கிற மாதிரி வந்துடுவார். இப்போ வேறு சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 8:30க்குள்ளார குளிச்சுட்டு சுவாமியை முதல்ல கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பச்சிலையோ அல்லது புஷ்பத்தையோ வச்சு கும்பிட்டுக்கோங்க. அதன் பிறகு சூரியனை பாருங்கள். கிழக்கில் உதிக்கிற சூரியனை நீங்களும் கிழக்கு நோக்கி நின்று, சூரிய பகவானே என்னை ரட்சித்து காப்பாற்றுன்னு கும்பிட்டு, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு ஏற்படுற அத்தனை கஷ்டங்கள்லேருந்து நீ காப்பாற்றணும்னு வேண்டிக்கோ. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் சூரியன் ஒன்று. கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரியன். பல பேர் கேட்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக, கடவுளை நேரில் காட்டு அப்படிம்பாங்க. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறார் ஒருத்தர். நாம் ஒரு சாதாரண பொதுஜனம். நாம் போய் டக்குன்னு அவரை பார்த்துட முடியுமா? எவ்வளோ பாதுகாப்பு! சாதாரண மனித பிறவியான நமக்கே இவ்வளவுனா எப்படிங்க? நமக்கே இவ்வளவுனா 14 லோகங்களையும் படைத்த இறைவனை பார்க்கறது என்ன அவ்வளவு சாதாரணமா? ஆனால் இறைவன் அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. அவர் எல்லாத்துக்கும் தினசரி காட்சி அளிக்கிறார். காலையில் சூரியனாக காட்சி அளிக்கிறார், இரவு சந்திரனாக காட்சி அளிக்கிறார். சூரியன் பிதாகாரகன் அப்படின்னா இரவு வர சந்திரன் மாதா, அதாவது மாத்ருகாரகன் சொல்லுவோம். மாத்ருன்னா அம்மான்னு அர்த்தம். மாத்ருகாரகன் அப்படின்னு சந்திரனை சொல்கிறோம். இப்படி சந்திர சூரியர்கள் தான் கண்ணுக்கு தெரிந்த கடவுள். ஆச்சுங்களா? ஸோ சூரிய நமஸ்காரம் தினமும் காலையில் செய்யுங்க. இதை செஞ்சாவே போதுங்க. காலை எழுந்தவுடன் இறைநாமம்,
இறைவனுக்கு புஷ்பம் அல்லது பச்சுளை வைத்து வழிபாடு செய்கிறது. அடுத்தது சூரிய நமஸ்காரம். இதை ரெகுலராக செஞ்சிங்கனாவே வித்தின் ஒரு 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 24 மணி நேரத்தில் ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பல பேருக்கு சொல்லி பயனடைஞ்ச விஷயம் இது. ஏதோ ஒரு 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 1/4 மணி நேரம் உங்ககிட்ட பேசி அதை நான் சொல்லிட்டேன். பட் நான் இதை தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், பலன் ஏராளமாக இருக்கும். இன்னும் சில பேர் கேட்பாங்க, பெண்கள் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆண்களை போலவே பெண்களும் இந்த வழிபாடுகளை செய்யலாம், பலன்களை அனுபவிக்கலாம். அவர்களுக்கான தீட்டு காலங்களில் மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா போதும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சமீப காலமாக நம்மளுடைய வீடியோ அதிக பார்வையாளர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆதரவும் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.